அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலையாவது வைகோ போட்டிடுவாரா? இல்லை, ஒரு காலம் இல்லை. இல்லை, ஏன் அந்த நிலைமைக்கு ஏன் போனார்? இப்போ இவ்வளவு வைகோ சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஏன் ஆசைப்படல? அதாவது ஒரு மனிதனுக்கு எதனால விருப்பம் இல்லைங்கிறது அது மனதில் தோன்றுகிற உணர்வுகளை பொறுத்தது. நான் மன நிறைவோடு 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு அதிலேயே மன நிறைவு ஏற்பட்டு விட்டது. அந்த நாடாளுமன்ற பணி சிறப்பாக செய்திருக்கிறேன். அனைத்து தரப்பினரும் பாராட்டுகிற விதத்தில் 1300 முறை பேசியிருக்கிறேன். அதை 5 பாகங்களாக தொகுக்கிறேன். எனவே சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் துளியும் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. தற்போது திமுக தொகுதி பங்கீட்டில் சமூக நீதியை கடைபிடிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இயக்கமே சமூக நீதிக்காக இருக்கிற இயக்கம் தானே திமுக. அந்த இயக்கமே எல்லா விதங்களிலும் சமூக நீதியை பாதுகாக்கிற இயக்கம் தானே. அந்த அடிப்படையில் அவங்க கூட்டணி கட்சிகள் கிட்ட சமூக நீதியை கடைபிடிக்கிற கட்சிகள்கிட்ட கடைபிடிக்க முடியாது. அவங்க வேட்பாளர்கள் தேர்வு செய்கிறாங்கள அதில் கடைபிடிப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு அவங்க சொல்ல முடியாது. இல்லை, கடந்த 2021 தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் கூட நட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பேசிட்டு வந்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு மத்திய அரசு கொஞ்சமாவது வேலை எடுத்துச்சு. இன்னைக்கு ஆர்டிஐல கேள்வி கேட்டு இருக்காங்க. 40% கூட பணி நடக்கல. அந்த பணிகள் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்குமா? அதாவது நீண்ட காலமாக நாங்கள் எய்ம்ஸ் மதுரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு செங்கலை கூட முந்தி எடுக்க வைக்காமல் இருந்தாங்க. கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு ஒரு 10%, 30%லாம் கிடையாது, ஒரு 10% வேலையை மட்டும் செஞ்சுருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் அறிவித்த 1 வருடத்துக்குள்ளே எய்ம்ஸை நிர்மாணித்து முடிச்சிட்டாங்க. ஓர வஞ்சகமாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது மத்திய அரசால் என்பதுதான் தொடர்ந்து நான் சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.